மராத்தியர்கள்ல ஃபர்ஸ்ட் பார்ட் பாப்போமா? சோ யார் யாரெல்லாம் இதுல வருவாங்க, யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட், யார் யாரெல்லாம் வருவாங்க, யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ்குள்ள போக ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மராத்தியர்கள் எடுத்த உடனே நம்மளுக்கு யாருப்பா ஞாபகம் வருவாங்க? மராத்திய பேரரசு, தக்கான பேரரசுகள்ல ஒரு முக்கியமான பேரரசு மராத்திய பேரரசுன்னு சொல்றோம். அப்படி மராத்தாஸ்னு சொன்னோடனே ஒரு நபர், மாவீரன் சிவாஜி அவர்கள். சிவாஜி பத்தி நல்லா நமக்கு தெரியும். சத்ரபதி சிவாஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் மராத்தியர்கள்னு எடுத்தோடனே யாரு வருவாங்க, யார் இந்த மராத்திய பேரரசுடைய ஆரம்பிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஜி பான்ஸ்லே. ஓகே, சாஜி பான்ஸ்லே. இவர் யாரு அப்படின்னா ஷாஜகானுடைய ஆட்சி காலத்துல இருந்தவர். பிஜப்பூர் பகுதி, பிஜப்பூர் மற்றும் பிஜப்பூர் பகுதி மற்றும் அகமது நகர் இருக்கு இல்லையா, சோ இந்த பகுதிகளில் அரசு அதிகாரியாக இருந்துட்டு வந்தவர் தான் இந்த சாஜி பான்ஸ்லே அவரு. சோ அவர் அப்பயே அரசு அதிகாரியா இருந்துட்டு இருக்கும் போதே அவுரங்கசீப்பினுடைய அரசுக்கு மிகப்பெரிய இடையூறுகள் எல்லாமே வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. சோ இவர் தான் வந்து மராத்திய பேரரசு அப்படின்ற ஒரு சின்னதா ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இதற்கு வலு சேர்த்தது யாரு, மராத்தியர்களுக்கு வலு சேர்த்தது யாருன்னா சத்ரபதி சிவாஜி அவர்கள். ஓகேங்களா, சிவாஜி. சோ அவர் தான் என்னன்னு சொல்றாங்க, அவர் தான் அந்த மராத்திய பேரரசியை கட்டி நிலைநாட்டினார் அப்படின்னா அது கண்டிப்பா சிவாஜி மாவீரனா தான் இருப்பாரு. ஒரு நல்ல ஒரு போர் வீரர், நல்ல ஒரு தளபதி. கொரில்லா போர் முறைன்னு சொல்லுவாங்க. சோ போர்கள் நடக்கும் போது நிறைய போர் யுக்திகள் பயன்படுத்துவாங்க. அதுல முக்கியமான ஒரு யுக்தி தான் இந்த கொரில்லா போர் முறை அப்படின்றது. அப்படிப்பட்ட கொரில்லா போர் முறை யுக்தியில மிக சிறந்தவரா இருந்திருக்காரு. ஓகேங்களா, என்னமா கொரில்லா அப்படின்னா, ஓகே, கொரில்லா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மறைந்து தாக்குதல், மறைந்து தாக்கக்கூடிய ஒரு போர் யுக்தி. அதுதான் என்னன்னு சொல்றாங்க, கொரில்லா போர் முறை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சோ அதுல ரொம்பவே சிறந்தவரா இருந்திருக்காரு. இன்னும் நிறைய இவரை பத்தி நம்ம பார்ப்போம். சரியா? சோ நம்ம வந்து மத்த விஷயங்கள் பாக்குறப்போ உங்களுக்கு வந்து மன்னர்களை பத்தி மட்டும்தான் பார்த்திருப்போம். பட் மராத்தாஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லி சில பேரையும் நம்ம பார்ப்போம். ஓகே, சரி. சிவாஜிக்கு அப்புறம் யாரு வராங்க பொறுப்புக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருப்பா வருவாங்க? சிவாஜிக்கு அப்புறமா யாரு பொறுப்புக்கு வருவாங்க? சாம்பாஜி. யாரு? ஷாம்பாஜி. அடுத்த அப்புறமா ஷாகு மகாராஜா. ஓகேங்களா, ஷாகுன்னு சொல்லுவாங்க, ஷாகு மகாராஜா. இவங்க 4 பேர். இவங்க 4 பேரை பத்தி மட்டும் படிக்கிறது இல்லாம இவங்களுக்கு கூட இருந்த பேஷ்வாக்கள், சோ அரசர்கள் அப்படின்றது இந்த நாட்டை ஆளுவாங்க. இப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரதம மந்திரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த போஸ்ட் தான் யாருன்னா பேஷ்வாக்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. பேஷ்வாக்கள் சொல்றப்ப யார் யாரை பத்தி எல்லாம் பார்ப்போம்னா பாலாஜி விஸ்வநாத், பாஜிராவ், பாலாஜி பாஜிராவ். சோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, பாலாஜி விஸ்வநாத், பாலாஜி விஸ்வநாத், பாஜிராவ், பாலாஜி பாஜிராவ், இவங்களை பத்தி எல்லாமே கூட படிப்போம். அப்ப நம்ம யார யாரை பத்தி இதுல படிக்க போறோம் மராத்தாஸ்ல? சாஜி பான்ஸ்லே. அவரை பத்தி ரொம்பலாம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. அதுக்கப்புறம் சிவாஜி வந்துருவாரு. சிவாஜி பத்தி தான் ஓவரால் படிப்போம். அதுக்கப்புறமா சாம்பாஜி சின்னதா, ஷாகு மகாராஜா, இவங்களுக்கு இடையில இருந்த இந்த 3 பேஷ்வாக்களை பத்தியும் நம்ம அதிகமா தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா, ஓகே. சோ क्वेश्चनக்குள்ள போலாமா? சிவாஜி, சத்ரபதி சிவாஜி எந்த ஆண்டு பிறந்தார்? சிவாஜி எந்த ஆண்டு பிறந்தார்? 1627, 1674, 1649, 1656. ஆன்சர் என்னப்பா? எப்ப பிறக்கிறாரு? வெரி குட், 1627. 1627 சிவாஜி அவர்கள் பிறக்கிறாங்க. ஓகே, சோ 1674 இது ஏதாவது பார்த்த மாதிரி இருக்கா? படிச்சவங்க சொல்லுங்க. 1674 இந்த ஆண்டுக்கும் சிவாஜிக்கும் என்ன தொடர்பு? இந்த ஆண்டுக்கும் சிவாஜிக்கும். வெரி குட். சத்ரபதி அப்படின்னு
முடிசூட்டிய ஆண்டு எப்போ அப்படின்னா சத்ரபதினு முடிசூட்டிய ஆண்டு எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1674. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எப்படி இது ஆரம்பிக்குது அப்படின்றப்போதான் நான் சொன்னேன் இல்லையா, அவுரங்கசீப்போட ஆட்சியிலேயே பல இடையூறுகளை கொடுத்துட்டு இருந்தவர் சாஜி பான்ஸ்லே. அதுக்கப்புறமா சிவாஜி வராரு. சோ சிவாஜி பிறந்தது 1627 பிறக்கிறாரு. இவருடைய தந்தையார் தான் சாஜி பான்ஸ்லே அவர்கள். தாயார் தாயார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீஜா பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவருடைய தாயார் பெயர் ஜீஜா பாய் அப்படின்றதுதான் இவருடைய தாயார் பெயர். ஃபர்ஸ்ட் சிவாஜி எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்ற கேள்விக்கான பதில். அடுத்த கேள்வி பாருங்க, சிவாஜியின் காப்பாளராக இருந்தவர் யார்? இப்ப சாஜி பான்ஸ்லேன்றது சிவாஜியினுடைய தந்தை, ஜீஜாபாய்ன்றது சிவாஜியினுடைய தாயார். இப்ப சிவாஜியினுடைய காப்பாளராக இருந்தவர் யார்? அந்த ரெண்டு பேர்ல யாராவது, தாதாஜி கொண்டதேவா இருக்கணும், இல்லாட்டி துக்காராமா இருக்கணும். சோ யாரு? வெரி குட், சிவாஜியினுடைய காப்பாளர், சிவாஜியினுடைய ஆசிரியர், சிவாஜியினுடைய குரு, இந்த மாதிரி யாரு கேட்டாலும் ஓகே, சிவாஜியினுடைய ஆசிரியர், சிவாஜியினுடைய குரு, இந்த மாதிரி எப்படி கேட்டாலுமே ஆன்சர் என்னதான்? தாதாஜி கொண்டதேவ் அவர்கள். ஓகேவா, சிவாஜியினுடைய ஒரு மிகப்பெரிய காப்பாளரா இருந்தவர். அது மட்டும் இல்லாம சிவாஜிக்கு தேவையான குதிரை ஏற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம், ஓகேவா, சிவாஜிக்கு தேவையான குதிரை ஏற்ற பயிற்சி, போர் பயிற்சி, மட்டும் இல்லாம அரசு நிர்வாக பயிற்சி, இது எல்லாத்தையுமே யாரு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் அவர்கள் தான் சிவாஜியினுடைய காப்பாளரா இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, சோ அதே மாதிரி சிவாஜி பிறந்ததுல இருந்து ஒரு 2 விஷயங்களை பத்தி அவர்களுடைய தாயார் அவருக்கு அடிக்கடி சொல்லுவாராம். அதாவது 2 நூல்களை பத்தி அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த 2 நூல்கள் என்னன்னு தெரியுமா? அந்த 2 நூல்கள் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சின்ன வயசுல இருந்தே இவருடைய மனதில், அதாவது சிவாஜியினுடைய மனதுல ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தின 2 நூல்கள். வெரி குட், ராமாயணம் அண்ட் மகாபாரதம். ஓகேங்களா, வெரி குட், ராமாயணமும் மகாபாரதம். அந்த காலத்துல எல்லாம் கதைகள் சொல்லும் போது, டிவி எல்லாம் கிடையாது, கதைகள் சொல்லும் போது ராமாயண மகாபாரத கதைகளை கேட்காம நிறைய பேர் வளர்ந்திருக்கவே மாட்டாங்க. அப்படி இந்த 2 கதைகளும் இவருடைய மனதுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின நூல்களா இருக்கு. ஓகேங்களா, சோ நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிவாஜி வந்து ஒரு 18 வயசுலயே என்ன பண்றாரு அப்படின்னா 1645லயே பூனேல இருந்த கோண்டுவானா கோட்டை அப்படின்ற கோட்டைய கைப்பற்றுறாரு. சோ கோட்டைகள், சிவாஜி பத்தி படிக்கிறப்போ சில கோட்டைகள் பத்தியும் நம்மளுக்கு நல்லா தெரியணும். சோ இப்ப வந்து 1645ல கோண்டுவானா, அவருடைய 18வது வயசுலயே கோண்டுவானா கோட்டை அப்படின்ற ஒரு கோட்டைய சிவாஜி கைப்பற்றுறாரு. ஓகேங்களா, சோ நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், சிவாஜியோட காப்பாளர் அண்ட் அவரை பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஒன், சிவாஜி எந்த கோட்டையில் பிறந்தார்? சிவாஜி எந்த கோட்டையில் பிறந்தார்? நான் சொன்னேன் இல்லையா, சிவாஜி பத்தி பார்க்கும்போது கோட்டைகள் ரொம்ப முக்கியம், அதை கேட்டுட்டே இருப்பாங்க. சிவாஜி பிறந்த கோட்டை கேட்பாங்க, முடிசூட்டிய கோட்டை கேட்பாங்க, முடிசூட்டிய ஆண்டு கேட்பாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டண்டா நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. ஓகேங்களா, சோ என்னப்பா, சிவனேரி கோட்டை எந்த கோட்டையில பிறக்கிறாங்க? மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிவனேரி கோட்டை அப்படின்ற ஒரு கோட்டையில தான் சிவாஜி பிறக்கிறாங்க. ஓகே, சோ இந்த ரெய்கார் கோட்டை அப்படின்றது என்ன? ரெய்கார் கோட்டைக்கும் சிவாஜிக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப பார்த்தோம், கோண்டுவானா கோட்டை கூட இப்ப பார்த்தோம், அவரு கோண்டுவானா கோட்டையை தன்னுடைய 18 வயசுலயே தாக்குறதற்கு முற்பட்டாரு அப்படின்றத பார்த்தோம். சரியா, அப்ப ரெய்கார் கோட்டைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? போஸ்டிங்கா? ஓகே, சோ அவர் பதவி ஏற்ற இடம், சோ சிவாஜி எந்த கோட்டையில் பதவி ஏற்றார் அப்படின்னு கேட்டா இத நம்ம சொல்லணும். சரியா, ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கும். தாதாஜி கொண்டதேவ் 1649 இயற்கை எய்தினார். மாவலி காலாட் படை வீரர்கள் சிவாஜி படையில் வலிமையாக திகழ்ந்தன.
கொண்டதேவால் நிர்வகிக்கப்பட்ட ஜாகீரையும் சிவாஜி பெற்றார். மேற்கண்ட அனைத்தும் சரி. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. சோ தாதாஜி கொண்டதேவ் தான் இவருக்கு எல்லாருக்குமே காரணம் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அவரு கோண்டுவானா கோட்டை கைப்பற்றுவார் இல்லையா? கோண்டுவானா கோட்டைக்கு அப்புறமா தோர்னா கோட்டை அண்ட் ரெய்கார் கோட்டை இது ரெண்டையுமே கைப்பற்றுவார். ஓகே, ஃபர்ஸ்ட் கோண்டுவானா, அடுத்து என்னது ரெய்கார் கோட்டை, இன்னொன்னு என்னதுப்பா தோர்னா கோட்டை, இது எல்லாத்தையுமே கைப்பற்றுவாங்க. சோ கைப்பற்றினதுக்கு அப்புறமா 1649ல தாதாஜி கொண்டதேவ் வந்து இறந்து போயிருவாங்க. ஓகேங்களா? சோ தாதாஜி கொண்டதேவ் அவங்க நிர்ணயிச்ச அந்த ஜாகீர் பதவி, ஜாகீர் அப்படின்றது அந்த ஜாகிர்தார், ஜமீன்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பதவியையும் யாருக்கு வந்துருது அப்படின்னா சிவாஜி அவர்களுக்கு வந்துருது. சிவாஜி வச்சிருந்த படையிலேயே காலாட்படை, ஓகேங்களா? காலாட்படை தான், மாவலி காலாட்படை தான் ரொம்பவே ஒரு மிகச்சிறந்த படையாவும் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ நோட் பண்ணிக்கோங்க. முகலாயர்கள் கிட்ட இருந்து இந்த படையினாலதான் முகலாயர்கள் கிட்ட இருந்து அந்த ரெய்கார் கோட்டையுமே புரந்தர் கோட்டை, சாரி புரந்தர் கோட்டையுமே என்ன பண்ணுவாங்க, கைப்பற்றுவாங்க. ஓகேங்களா? சோ சிவாஜி வந்து இந்த மாதிரி அடிக்கடி ராணுவ நடவடிக்கைகள் நிறைய எடுத்துட்டே இருக்கிறப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா கோபம் வந்துருது. சோ பிஜப்பூர் சுல்தான் சைட்ல இருந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம், அவருடைய தந்தையை கைது செஞ்சிருவாங்க. ஓகேங்களா? சிவாஜியோட தந்தையான சாஜி பான்ஸ்லேவை கைது செஞ்சிருவாங்க. கைது செஞ்சதுக்கு அப்புறமா சில வாக்குறுதிகள் கொடுத்து, நான் இந்த மாதிரி சில ஆண்டுகளுக்கு பிஜப்பூர் மேல படையெடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான சில வாக்குறுதிகளை கொடுத்து தன்னுடைய தந்தையை மீட்டுட்டு வருவாரு சிவாஜி. ஓகேங்களா? சோ நோட் பண்ணிக்கோங்க. சோ ஸ்லோவா தான்மா போறேன். இப்பதான் நம்ம 4 கொஸ்டினே வந்திருக்கோம். காமன் நேரத்துக்கு மேல ஆச்சு. ஆக்சுவலி இது ஸ்லோ தான். ஓகேங்களா? தாதாஜி கொண்டதே, சோ இது இல் அனைத்துமே சரிதான். சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி அப்படின்றதான் என்னோட சரியான விடை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்த கேள்வி, சிவாஜி சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து ஜாவாலியை கைப்பற்றிய ஆண்டு. ஓகேங்களா? சோ மராத்திய அரசுகள் சிவாஜி பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வர அவருடைய அந்த பகுதிகள் எல்லாத்தையுமே நிலைநாட்டிக்கிட்டே போவாரு. சோ அப்படி போகும்போது சந்திரராவ் மோர், ஓகேங்களா, இவர் யாரு அப்படின்னா ஒரு மராத்திய தலைவர். ஓகேங்களா? தன்னுடைய தந்தையினுடைய மரணத்தை எடுத்து நிறைய தாக்குதல்களை தொடங்கி படையெடுத்து போவாரு. சோ அப்படி அவர் படையெடுக்கக்கூடிய முதல் நபரா ஜாவாலியை ஆண்டு கொண்டிருந்த மராத்திய மன்னர் சந்திரராவ் மோர் அப்படின்றவரை போரிடுறாரு. ஓகேங்களா? எப்பனா 1656ல போரிடுறாரு. ஓகேங்களா? சோ அடுத்தது, சோ ஃபர்ஸ்ட் ஆக்ட் இதுனா, செகண்ட் ஆக்ட் என்னன்னா பூனேயை சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன மராத்திய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் தனக்கு கீழ்ப்படிய சொல்ற மாதிரியான ஒரு செயலையும் இவரு செஞ்சாரு. ஓகேங்களா? சோ அடுத்து மலைக்கோட்டையை கைப்பற்றாரு. ஓகேங்களா? மலைக்கோட்டை, மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா மலைக்கோட்டையை கைப்பற்றி அங்க இருந்த பிஜப்பூர் மலைக்கோட்டையை கைப்பற்றி அங்க இருந்த பிஜப்பூர் வீரர்களை தொடர்த்தி அடிச்சுட்டு இவருடைய வீரர்களை அந்த இடத்துல வைக்கிறாரு. சோ இது மூணாவது. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து சந்திரராவ் மோரோட. இன்னொன்னு என்ன கேட்கலாம்னா அப்சல் கான், பிஜப்பூரினுடைய தளபதி அப்சல் கான். சோ இந்த அப்சல் கான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜப்பூரினுடைய தளபதி, அவரை கொன்றுவாரு. சோ இந்த இயர் ஆஃப் 1659 சோ அவரையும் கொன்றுவாரு. இது எல்லாமே அவருடைய தாக்குதல்கள்ல அடுத்தடுத்த படிநிலை. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சோ அதுக்கடுத்த பாயிண்ட் அடுத்த கொஸ்டின்ல வரும். ஓகே பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு சந்திரராவ் மோரை அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணி ஜாவலியை கைப்பற்றாரு 1656. அடுத்து பூனேல என்ன பண்றாங்கப்பா, பூனேல சில பகுதிகளில் மராத்திய அரசர்கள்ல தனக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. பிஜப்பூர் மலைக்கோட்டையை கைப்பற்றி அங்க இருக்கக்கூடிய பிஜப்பூர் வீரர்களை அடிச்சு துரத்திட்டு அந்த இடத்துல இவருடைய ஆட்களை வைக்கிறாங்க. 1659ல பிஜப்பூர் தளபதியான அப்சல் கானையும் கொண்டுடுறாங்க. ஓகே, சோ இதுதான் அந்த ஃப்ளோ. இவர் அந்த படையெடுப்புகள்